மின்மிகல மாநிலமாக உருவாக்கிய பெருமை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கே சாரும். அப்படிப்பட்ட அம்மா அவர்களே எல்லா குடும்பத்துக்கு 100 யூனிட் கரண்ட் இலவசமா கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த இந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க எல்லாம் ஒரே ஏத்த மாட்டோம்னு சொன்னாங்க. மக்களுக்கு ஒரே ஏத்த மாட்டோம்னு சொன்னாங்க. மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? 3 ஆண்டுகளில் 3 முறை இந்த ஆட்சி மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாமே உயர்த்திருக்கிறது இந்த ஆட்சி. இன்னைக்கு எங்க பாரு போதைப் பொருட்கள், கள்ளசாரை நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த மாசம் 56 பேர் செத்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில, கள்ளசாராய குடிச்சு. இன்னைக்கு இந்த ஆட்சி நீங்க பார்த்திருப்பீங்க, மக்கள் ஆட்சி கிடையாது, குடும்ப ஆட்சி. அவர் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை நல்லது செய்துக்கிறதுக்காகவே இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, அம்மாவோட ஆட்சி காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்தில் 11 லட்சம் கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு வசதி உருவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு, அந்த எடப்பாடி அரசு. எந்த கிராமத்துக்கு பார்த்தா ரோடு போட்டு கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு, அந்த எடப்பாடி அரசு. எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா துறையிலும் நம்பர் 1 ஆக இருந்தது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில், அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில். இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு கடன் மாநிலமாக உருவாக்கிய அரசு இன்னைக்கு திராவிட ஆட்சி, நம்முடைய ஸ்டாலின் ஆட்சி. இன்னைக்கு 3 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்குது. 60 வருஷமா 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் கோடி கடன் இருந்தா, இன்னைக்கு 3 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் செய்து இன்னைக்கு தமிழகத்தை ஒரு கடன் மாநிலமாக மாற்றிய அரசு திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. இதெல்லாம் உங்களுக்கு போவதா தெரியும். இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. ஏற்கனவே நாங்க 80 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் ஐஆர்பி கொடுத்துட்டு இருந்தோம் இந்த ஆட்சி, அம்மாவோட ஆட்சி. இன்னைக்கு 20 பேர், 20 லட்சம் 30 லட்சம் பேர் சேர்த்துதான் 1 கோடி பேர் கொடுத்திருக்கிறாங்க. நம்மளது அந்த குடும்ப தலைவிக்கு நம்ம ஓஏபி கொடுத்தது சேர்த்துதான் இன்னைக்கு 1 கோடி பேர் கொடுத்திருக்காங்க. மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார். இதுல எவ்வளவு பேருக்கு 1000 ரூபாய் வருது, எவ்வளவு பேருக்கு வருது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேருக்கு வரதில்லை. இந்த ஆட்சியை இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி 3 வருஷம் கழிச்சு பல 1000 கோடிகளை சுரண்டி, மக்கள்கிட்ட சுரண்டி இன்னைக்கு அவர் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறத தவிர மக்களுக்கு எதுவுமே செய்யல. மக்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஏதோ நாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டாங்க அவரு இது சொல்லலாம். இந்த பாராளுமன்ற ஜெயத்தில் நீங்க ஜெயிச்சது எப்படி? உங்களுடைய கூட்டணி எவ்வளவு, நம்மளுடைய கூட்டணி எவ்வளவு? நீங்க கூட்டணியாலதான் ஜெயிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய சிங்கிள் பார்ட்டில பார்க்கும்போது அதுக்கு இந்த தமிழ்நாடுல அதிமுக தான் நம்பர் 1 பெரிய கட்சி. நீங்க ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அதே திராவிட ஆட்சியில அங்கமாக்கி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி துன்பங்கள் ஏற்படும் போது எவ்வளவு நீங்க போராடி கொண்டிருந்தீங்க. இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறது? எல்லா இதுக்கும் மக்களுக்காக போராடுறது சொல்ற நீங்கள் எங்க இருக்கிறீங்க? என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? ஏன் சும்மா இருக்கிறீங்க? எதுக்காக சொல்லி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏதோ ஒரு சூழ்நிலை தெரியல, மக்களுக்காக போராட வேண்டவர் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. மக்களுக்காக போராடுற ஒரே ஒரு ஆட்சி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பயப்படாதீங்க. நீங்க 2026 மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்கள் முதல்வராக புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், காமராஜர் கொடுத்த ஆட்சி கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடி அவர் மீண்டும் கொடுப்பார். இந்த ஆட்சி குடும்ப ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி ஜனநாயக ஆட்சியை மீண்டும் மலர நாங்கள் எல்லாரும் பாடுபடுவோம். கண்டிப்பாக இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய அம்மாவோட ஆட்சி, அந்த எடப்பாடி ஆட்சி மீண்டும் மலர நாங்கள் எல்லாரும் பாடுபடுவோம். அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு ஏதோ வேலைகள் ஒசூர்ல பார்க்கும்போது எவ்வளவு வேலைகள் நடப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வேலையெல்லாம்
புரட்சி தலைவர் நம்முடைய பொன்மன செம்மல் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. நாம் எல்லாம் தூதுவாரிலிருந்து பாராளுமன்ற இருக்கு ரெகுலர் கொடுத்தா இன்னைக்கு ஓசூர்ல டிராபிக் எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்குது நல்லா தெரியும். ஆனா யாருமே கண்டுக்கல. ஏற்கனவே நாங்க எல்லாம் சாங்ஷன் பண்ணி 18 கிலோமீட்டர் அந்த ரிங் ரோடு போடுறதுக்கு 120 கோடி பணமும் கொடுத்து அந்த வேலையை செய்யாம தாமதம் இருக்குதுன்னா இந்த ஆட்சி மக்கள் ஆட்சி கிடையாது. மக்களுக்கு ஆட்சி என்றால் கண்டிப்பாக எப்போ அந்த ரோடு செய்ய வேண்டியிருக்குது. அதே ராமநாயக்கி நேரில் 30 கோடிகள் மக்கள் பகுதிக்காக 30 கோடிகள் நடப்பாதை சாலை போட்டு கொடுக்க சொல்லி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் தாமதம் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இன்னைக்கு ஒசூர்ல நிறைய பூங்காக்கள் மக்களுக்காக செஞ்சு கொடுத்தோம். அந்த பூங்காக்களை பராமரிக்கவில்லை. இன்னும் நம்மளுக்கு ஒசூர்ல பார்க்கும்போது மாநகராட்சியில எல்லா குப்பை எங்க பாரு குப்பை அங்கங்க இருக்குது. துர்நாற்றம் இருக்குது. சரியா சாலை வசதிகள் இல்லை, லைட் வசதி இல்லை. மக்கள் தண்ணி முக்கியமா தண்ணி மக்களுக்கு தண்ணி கொடுக்கவில்லை. எல்லா வாடகை தண்ணீர் நம்ம ஆட்சி காலத்திலே எல்லாருக்குமே தண்ணி எல்லாம் சீராக கொடுத்து கொண்டிருந்தது. அதே மாதிரி 100 கோடி மதிப்பிலே நீர்த்தண்டுகள் கட்டி மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். அந்த அதே கெடுதல போட்டாச்சு. இப்படி மக்களை எதுவுமே பத்தி யோசிக்காம இந்த ஆட்சி இன்னைக்கு செய்து கொண்டிருக்குது. அதனால தயவு செஞ்சு இங்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கு, வந்திருக்கிற நண்பர்களுக்கு, இங்க இருக்கிற நம்ம கழக நண்பர்களுக்கு எல்லாம் வேண்டுகோள் என்னென்றால் 26 நம்ம கடுமையாக வேலை செஞ்சு இந்த மக்கள் துரோக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதே மாதிரி இந்த குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்த இந்த ஒரு 26 தேர்தல் தான் நம்மளுக்கு முக்கியமான தேர்தல். அதனால தேசிய நீங்க எல்லாம் பாடப்பட வேண்டும். அந்த எடப்பாடியார் நம்மளுக்காக, நம்ம நாட்டுக்காக, நம்ம நாட்டு உரிமைகளுக்காக கண்டிப்பாக இருப்பார். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இருப்போம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன தமிழ்நாடு உரிமைகளுக்காக இருக்கிறது நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. காவிரி தண்ணி காவிரி தண்ணி தாராவாய்த்தது அவங்க பெற்றுக் கொடுத்தது அம்மாவோட ஆட்சி. இன்னைக்கு ஹைட்ரோகார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம் கொண்டு வந்தது அவங்க. அந்த திட்டத்தை நிறுத்த வச்ச புரட்சி தலைவர் தமிழர் அந்த எடப்பாடி அவர்கள். அதே போல நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு தமிழ் மக்கள் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இலங்கை தமிழர்கள் படுகொலைக்கு காரணமானவர் அவங்க. இந்த மாதிரி கச்சத்தீவை தாராவாய்த்தது அவங்க. நீட் கொண்டு வந்தது அவங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அவங்க. இப்படி மக்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் இது கொண்டு வந்துட்டு இப்படி மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், தமிழக உரிமையில பாதுகாப்பாக சொல்றாங்க. கண்டிப்பாக இல்லை. அவங்க சமய சந்தர்ப்பத்துக்காக இன்னைக்கு விளையாடு கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க தமிழக நாடு மக்களுக்காக இல்லை. தமிழ்நாடு மக்களுக்காக இருக்கிற ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் பாடுபட வேண்டும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் 26 மீண்டும் கொண்டு வர நாங்கள் போராட வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள